சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் உருவாகிருக்கிற படம் தான் கங்குவா. அதாவது மிக பிரம்மாண்டமாக சூர்யாவோட கெரியர்லேயே அதிகமான பட்ஜெட் உள்ள படம் வந்து கங்குவா தான் அப்படின்னு பல மேடைகளில் வந்து அது தயாரிப்பாளர்கள் சூர்யாவும் கூட சொல்லியிருக்காரு. ஸோ கங்குவா பற்றி மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே வந்து நிலவுச்சு. ஸோ நேற்று வெளியாக இருக்கிற கங்குவா படத்தோட விமர்சனங்கள் எப்படி இருக்குது, நிறைய விமர்சனங்கள் அதை பற்றி கலவையாக வந்திருக்கு. டைம்ஸ் நவ் விமர்சனம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. 1970 2024 கதை நடக்குது. ஸோ 2 காலகட்டத்தில் கதை நடக்குது. அந்த 1970 என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு 5 எல்லா நாட்டுக்கும் படையெடுத்துட்டு வருவாங்களா, அப்படி ஒரு படையெடுத்துட்டு வரும்போது ஒரு 5 தீவு இருக்கும். அந்த 5 தீவில் ஒரு தீவு வந்து நம்ம ஹீரோ சூர்யா வருது. அதாவது சூர்யா அவங்க அப்பா தான் தலைவன், சூர்யா வந்து அவங்களோட பையன். அந்த தீவும் அந்த ஒரு மண்ணும் காக்க வேண்டியது நம்ம ஹீரோவோட பொறுப்பு. இதை வந்து நம்ம ஆங்கிலேயர் வந்து கைப்பற்ற வராரு. எதுக்காக கைப்பற்ற வராரு அப்படின்னா, அவங்க போர்லாம் வந்து சண்டைலாம் செய்யணும்ல, அங்கே அந்த சண்டைலாம் செய்யறதுக்கு ஒரு இடம் வேணும், ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடத்த அந்த தீவாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வருவார். இதை எதிர்த்து வந்து நம்ம ஹீரோ வந்து போர் செய்வாரா, அவர் மண்ணை மக்களை காப்பாற்றுவாரா, இல்லைனா அந்த இடத்த வந்து கொடுத்துட்டு போயிடுவாரா அப்படின்றது தான் இந்த கங்குவாவோட கதை. கங்குவா படத்தில் சூர்யாவோட நடிப்பு எப்படி இருக்குன்னா, வழக்கம் போல் அவரோட நடிப்பு வந்து எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது. அதற்கான அதாவது முன்னாடி அவர் ஹோம்ஒர்க் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இந்த படத்துலையும் பண்ணியிருப்பார். ஜிம்முக்கு போய் டெய்லியும் வந்து உடம்பு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா இருக்கட்டும், பல படங்களில் பண்ணியிருப்பார்ல. முதல்ல வந்து 6 பேக் காட்டின நாயகன் வந்து சூர்யா தான். இது வந்து யாராலும் மறக்க முடியாது. இந்த படத்துலையும் உங்களுக்காக 6 பேக் வந்து காட்டுறாரு. ஆனால் படத்தில் என்ன அப்படின்னா, இவ்வளோ விஷயங்கள்லாம் எல்லாமே செஞ்சுட்டு படம் ஃபுல்லாக வந்து சூர்யா சார் வந்து கத்திட்டே இருப்பார். அதுதான் கொஞ்சம் நெருடலாக இருக்குது. இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, மெயினாக என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஆர்ஆர் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும். இந்த படத்தோட டைலாக் வந்து ரொம்பவே கம்மியாக கேட்கும். ஸோ இதுதான் இந்த படத்தோட பெரிய மைனஸ்ன்னு நினைக்கிறேன். இதுதான் அப்படின்னா இல்லை, இன்னொன்றும் இருக்குது. என்னென்னா, கதை வந்து எப்படி போகுது, கதையை வந்து காட்சிகளில் வந்து ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதாவது கண்ணுக்கு வந்து குளிர்ச்சியாக வந்து காட்டக்கூடிய அளவுக்கு வந்து டிஓபி வந்து நம்ம வெற்றி பழனிசாமி பண்ணியிருப்பார். ரொம்பவே அழகாக இருக்கும். காட்சிகள்லாம் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் வந்து காட்டியிருப்பாங்க. ஆனால் கதை வந்து எதை நோக்கி போகுது, எப்படி போகுது, எங்கே போகுது, எங்கே வருது அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு சுவாரஸ்யமே இல்லாமல் அப்படியே நகர்ந்துருக்கிறதுனால தான் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு வந்து பல பேர் வந்து, படத்தில் காமெடி இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, படத்தில் காமெடிக்கான ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் படத்தில் காமெடி கிடையாது. அண்டு முதல்ல கங்குவா ஃபஸ்ட் ஆஃப் எப்படி இருக்குது அப்படின்னா, சரி ஓகே, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது, நம்மளும் ஓரளவு வந்து பார்த்துட்டு வரோம், எல்லா விஷயங்களும் கண்ணுக்கு இதுவாக இருக்குது, கதையை அங்கங்கே போகுது அப்படின்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து முடிப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கும், இல்லாட்டி வேறு எதாவது ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இன்டர்வலில் போய் பாப்கார்ன்லாம் வெளியே சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு உள்ளே வந்து செகண்ட் ஹாஃப் உட்காந்தா செகண்ட் ஹாஃபும் அப்படி தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் ஆனால் செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. ஆனால் கதையை ஃபஸ்ட்டு ஹாஃபில் வந்து ஒன்று சொல்லியிருப்போம், செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னொன்று சொல்லியிருப்போம். ஆனால் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நாங்கள் செகண்ட் பார்ட் கங்குவாவில் தான்டா சொல்லுவோம் அப்படின்னு வந்து நம்ம சிறுத்தை சிவா வந்து கூப்பிட்டுருக்காரு. ஸோ செகண்ட் பார்ட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், நம்ம போய் வந்து தியேட்டரில் பார்க்கலாம். இதுதான் நம்ம கங்குவா படத்தோட ஹானஸ்ட் ரிவ்யூ.